வரலாம், கால் வந்து வரலாம். பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு தகுந்த அழகு. உன்னுடைய காரியங்களை நான் வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன், தொழிலையும் சரி பண்ணி தரேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு கடை வருது, எடுக்கலாங்களா? அதை எடுக்கிறதுக்கு வேண்டிய பண விஷயத்துக்கு இன்னும் 3 நாட்கள் டைம் இருக்கு. சரிண்ணா? வார வேலைக்கிழமை அன்னைக்கு அட்வான்ஸ் கொடு. வேலைக்கிழமை தாண்டி போச்சுன்னா 6 நாள் ஓடி போயிடும். வார வேலைக்கிழமை அட்வான்ஸ் போட்டு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கோ. என் பேரை போட்டு நல்லா ஓட்டிக்கான். பசங்க படிக்கணும். ஒரு பிள்ளை நல்லா படித்து வரும், இன்னொரு பிள்ளை கொஞ்சம் விளையாட்டு சம்மந்தமான கல்வியில் இருக்கும். அதுவும் அரசு உத்தியோகத்தை பெறும். ஜெயிச்சு தரேன். உடம்பு மாதிரி அடுத்த உத்தரவில் அவளை ஆரோக்கியமாக்க வேண்டிய வழியை பண்ணித்தாரேன். இந்த பணம் நல்லா. கர்மசாமி, ஆமாம் அப்படியா? அதே ஈரோட்டு எல்லை என்ன ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு கேட்டு பார்க்குறேன். உடல்நிலை ஒரு பகுதி பாதிக்கப்பட்டது யாருப்பா? என்னடா செய்து ஒரு கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படியா? போற வழியா வார வழியா? யார் வாரா? பண்ணாரி மாரியம்மன் எங்கடா இருக்கு? சத்தியமங்கலம். நீ உன்னை வந்து கூப்பிட்டோன்னா அந்த அம்மா வாராள, எதுக்குடா வர? அவளுடைய அருள்பாலிப்பு உனக்கு இருக்குன்னு அர்த்தம். 2.5 வருட காலமாக தொழில் சம்பந்தமான மன உபாதையும் வேதனையும் உனக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். தேவையில்லாத கடன்களால் மனவேதனை அடைந்து நண்பர்கள் மத்தியில் கூட உன்னால தெளிவாக செல்ல முடியாத துயரம் இப்பொழுது நடக்குது. புரியுதா? சட்ட சம்பந்தமான விஷயத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது என்ற ஒரு மனப்பக்குவத்தால் பல பேர்கள்ட்ட ஐடியா கேட்டு உன்னை ஆறுதல் படுத்தி நைட்ல போய் தூங்கிக்கிடுத. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கால் வந்து இதுக்கெல்லாம் ஒரே காரணம் காசே தான். என்ன அடுத்த வாரத்தை பாட்டா மாதிரி போயிடும். பணம் கொடுத்துட்டோம்னா நீ நல்லாயிட்ட, விஷயம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானே? தந்துருதேன், கண்ணை முடிச்சா. இந்தா பல லட்சங்கள் கிடைக்கும், காப்பாற்றி தரேன், பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கி தரேன். வேற என்னடா வேணும்? கையில் பத்தியாட என்ன வச்சுருக்கோம்னு நட்புல வண்டியை ஓட்டலாம்னு மயங்கிறாதடா மகனே. முறையாக கல்யாணத்தை முடிச்சு தரேன், நல்லா இருக்கு. சூட்சமா சொன்னா சொந்தமா புரிஞ்சுக்கா, அசத்துக்காப்பா. கர்மசாமிக்கு கனி ஃபேமிலியை சிரிச்சுக்கிறேன். ஆமா அப்படியா? ஒரு பேர் இருக்கான், அவனுக்கு சரிதான் இருக்கு. யாருக்கும் கேட்டு பார்க்கட்டுமா? சரி. சொத்து சம்பந்தமான விஷயமும் தன் பிள்ளையை பற்றிய மன உபாதையும் அடைந்து வந்தது யார்? ஈரோடு எல்லை. உனக்கு பையன் இருக்காக்கா? பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்கா? எங்க இருக்காவா? இது யாரு? வாங்க. பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். கர்மசாமி, கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய தொல்லையின் காரணத்தினால் நரம்பியல்கள், சிறுநீரகங்கள் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு தசை வீக்கம், சுரநீர் இறக்கம் போன்றவைகள் உடலில் உள்ளது. உண்மையா? காலம் வந்துட்டே இருக்கும். ஆதாய மார்க்கத்திலாம் இருக்கணும். உன்னுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் 2 பேர்கள் தேவையில்லாமல் தலையிட்டு அபிப்பிராய பேத கட்ட பஞ்சாயத்துகளை பல பேசி உங்களை அனுபவிக்க விடாமல் தடுத்து தேவையில்லாமல் பணத்தை புடுங்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது
காவல் நிலையத்துக்கு சென்றால் சரியாகும் என்றால் போகும் வழியிலேயே தடுத்து உங்களை திசை திருப்பி வந்து விடுவார்கள். நடந்ததா? அதனால கருப்பசாமி எங்களை அங்கேயும் போக விட மாட்டேங்காங்க, அவங்களும் விடுதலை கொடுக்க மாட்டேங்காங்க. நீ பார்த்து முடிச்சு கொடுன்னு என்ன பார்க்க வந்திருக்க. கால் விட்டு வா. நம்மளும் ஒரு கட்ட பஞ்சாயத்து வச்சு நடத்துவோமா? அதனால வெற்றியாக வாங்கி தந்துருந்தேன். அதுல எந்த வில்லங்கும் இல்லாமல் நடத்தி தாரேன். அதே மாதிரி நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில சில துயர அலைகள் தலையிட்டு கொண்டு இருக்கிறது. அதுலயும் துன்பம் இல்லாம ஆக்கி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? இந்த அப்படி நல்லா மகளே, வெற்றி பாப்பா. ஜெயிச்சு தாரேன். நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா, நாராயணா. கேரள தேசம், மலையாளம், கேரளம் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால். தெய்வ தொண்டு செய்பவர் யார்? வரலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்னை வருத்த கூறி தரும். நான் சொல்ற பாட்டுல எவ்வளவு அர்த்தங்கள்லாம் இருக்கு தெரியுமா? இது யாரு? பையன் கல்யாணம் ஆயிடுதா? பொண்ணு பையனுக்கு படிச்சுட்டு இருக்கு. ஒன்றே குலம் என்று பாடுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் குடும்பத்துல கலப்பு திருமணம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படி நடந்தாலும் அது மரியாதைக்கும் புகழுக்கும் பொறுமையாகவும் பெருமையாகவும் இருக்கும். புரியுதா? அதுக்கு தான் இந்த பாட்டு எனக்கு வந்திருக்கு. அதனால பிள்ளைங்களுடைய படிப்பு உத்தியோகம் சொந்தமான விஷயத்தை நிறைவேற்றி தரேன். வெளிநாடு சொந்தமான தொடர்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கு, அதையும் நடத்தி தரேன். உனக்கு தேவதா சக்தி சம்பந்தமான ஒரு சில மனக்குழப்பங்கள் உள்ளத்துல இருக்கு, அதை ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? பிஜி பண்ண வேண்டாம். ஐஏஎஸ் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கியாடா? இந்த அப்படி கலெக்டர் ஆயிடுவார். நல்லாரு, ஐஸ்வர்யமாரு. ஸ்ரீமன் நாராயணா என்னும் திருநாமத்தை ஒவ்வொரு பொழுதும் உன் உள்ளத்தில் ஏற்றிக்கொள், புனிதமடைந்து வருவாய். ஸ்ரீமன் நாராயணா. வெரி குட், நல்லா இருக்கு. ஹரி ஓம் நாராயணா. நல்லா படிச்சுக்கலாம், வெற்றி உண்டு. அவன் டாக்டர் ஆயிடுவான். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் மதிப்பெண் ஒரு 20% மதிப்பெண் கொஞ்சம் குறைய இருக்கும். அதுக்கு உங்களுக்கு அதுக்குள்ள நான் பணம் தந்துடுவேன், அவளை டாக்டர் ஆக்கிடுவோம். சரிண்ணா? இந்தாங்க ஓடியா. சுவாமியே புண்ணியமணி. திருமணம் முடித்து வாழ்க்கையில் குழப்பம் அடைந்தது யார்? தம்பி தமிழா மலையாளமா? மலையாளம். உங்களுடைய மனைவி எங்க இருக்கு? பிரிஞ்சு போயோ? கால் வந்துட்டு பக்கத்துல வரலாம். அப்படியா? கேட்கவா? உன் பேர் என்னப்பா? பிரகாஷ். 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 உங்க அம்மா எங்க இருக்கு? உங்க அம்மா அம்மா இல்ல. உங்க அம்மாவுடைய ஆத்மாவை போய் நான் கேட்டேன். உன் குடும்பம் இருதார யோகம் உடைய குடும்பம். கொஞ்சம் மலையாளத்துல சொல்லுப்பா. தாத்தா முன்னால வாங்க தாத்தா. புரியுதா? அதனுடைய பாவத்தின் பிரதிபலிப்பாக இப்போதைக்கு ஓராண்டு காலத்துக்கு மேல் கணவன் மனைவி பிரிவும் மன வருத்தமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு.
ஆனா இது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை நடக்குமா அல்லது தனக்குள்ளேயே மனது சாந்தமாகி வந்து சேர்வாளாங்கிற ஒரு குழப்பமான சிந்தனை உள்ளத்தில் வரணுமா வேண்டாமான்னு கேளு. இந்தா வந்து சேர்வாள். ஆனா சில நகைகளை இழந்து வருவாள். நீ பொறுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 மாதத்துக்குள்ள வந்து சேர்க்கிறேன். சந்தோஷமா இரு, நல்லா இரு. நகை வராதுன்னு சொல்லிடுடா. நான் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஒய்ப்பு தான் புண்ணியமுடையவாயப்பா. வாழ் வாழ் வாழ். சொல்லணும்ல என்னம்மா கேட்டுருவோம் ஒரே வார்த்தை. கேரளத்தில் உடல் வேதனையினால் உயிர் போகுமோ என்னும் பயம் உடையவர் யார்? சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எதுவும் மந்திர தந்திரங்கள் இருக்கான்னு பார்த்தேன். பகைமை இருக்கு, ஆனா மந்திர தந்திரம் இல்லை. ஆனால் குறி சொல்லும் இடமும் கனவுகளும் ஜாதகம் சொல்லுகிற இடங்களையும் கேட்டு பார்த்தா நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்ப, அதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமா அப்படிங்கிற ஒரு தன் பயத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டு நீ இப்போ பார்க்க வந்திருக்க. காரணம் சொல்லலாம். எப்படியெல்லாம் பயம் காட்டுறாங்க. அப்படி ஒரு மரண சங்கல்பம் உனக்கு நடக்காது. இன்னும் 32 ஆண்டுகள் வரை உனக்கு ஆயுள் பாக்கியம் இருக்கு. ஜெயித்து வருவ, வெற்றியாகும். ஒரு தேவதை சக்தியினுடைய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். இந்தா ஆனந்தமாக இருப்பாயா. கிடைச்சாச்சு ஒருத்தனுக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். 1 2 3 4 ஒரு ரோட்ல போய் 3 கிராஸ் ரோடு வருது. அதுல ரைட் சைட்ல போனா தான் உன்னுடைய வீடு. அந்த முக்கில் போனேன், ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கு. சரிண்ணா, அதை விட்டு அப்படி தாண்டி போனா மெயின் பஜாருக்கு போயிடலாம். ஓகே, கால் வந்து நம்மகிட்ட ஒரு மேப் இருக்கு. ஏற்கனவே இந்த தொழிலை உனக்கு முன்னால் ஒருவன் பார்த்துக்கிட்டு இருந்து உன்னை இப்போ தேடி எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கான். அதை நம்ம பார்த்து ஜெயிச்சிடலாம் நினைச்சு நீ உன் தலையில தூக்கி போட்ட. ஆனா இப்ப கடன்களும் மன உபாதைகளும் தரைக்கு மீறி உட்கார்ந்துருக்கு. இதை பார்த்து ஜெயிச்சிடலாமா, ஜெயிக்க முடியாதா, அல்லது அடுத்து பணத்துக்கு என்ன உதவி செஞ்சா சரி வரும், இல்ல கைமாத்தி விடக்கூடிய நிலைமை வருமாங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையாடா? கால் ஒன்று கொடுத்துருவோமா? 25. சரி, ஒரு 25 லட்சம் ரூபாய் இப்ப இருந்தா இந்த தொழிலை நல்லா பாத்துடலாமா? அப்ப நான் கொடுக்குறேன் அந்த பணத்தை உனக்கு. சரிண்ணா? வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. நீ செய்ய வேண்டிய வேலை, இஸ்கான்ல போய், இஸ்கான் ஒரு இடம் இருக்கும், இஸ்கான்ல போய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு அங்க இருந்து ஒரு போட்டோவை எடுத்துட்டு என்னைய பார்க்கவா. ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், கையில் சக்கரத்தோட பிறப்பான். அவனுடைய பேரை நாராயணா அப்படி பேரு, நாராயணா அப்படி பேரு, வெற்றியோடு வருவான். செல்வமும் தந்தேன், செல்வ மகனும் தந்தேன். போயிட்டு கர்மசாமிக்கு அதே பெங்களூரு எல்லையில இருந்து கணவன் மனைவி வாழ்க்கை சம்பந்தமா மன உபாதை அடைந்தது யார்? அது வீட்டுக்காரர் எங்க? குதிரையா கிடக்கு. உங்க ஊர்ல குதிரை உண்டா? குதிரைகளா வருது.
ஆ கால் ஒன்று என்னம்மா ரேஸ் ரேஸ் கோர்ஸ் ரோடா நீங்கள் ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் இருக்கீங்களா? வேலைக்கு அங்கே தான் போகிறோம். பின்ன என்ன சொல்லுது குதிரையா வருதுல்ல சும்மா சொன்னேன். வயத்தை பார்ப்போமா? ஏன் பார்க்கணும்? கேட்டு பார்ப்போமே. மகளே, உன்னுடைய வயிற்றை பற்றி உனக்கு என்ன கவலை? வயிறு சம்பந்தமாக உனக்கு என்ன கவலை? குழந்தை இல்லை, கால் ஒன்று. அதான் வயிறு சம்பந்தமா பேண்டுகிட்டு இருக்காள அப்படின்னு கேட்டேன். அப்படி எதுவும் இருக்கா கருப்பசாமி? இல்ல. பொய் சொல்லி இருக்காங்களா? சொல்லுவோம். நம்மளும் நம்ம பொய் சொல்ல மாட்டோம், உண்மையை சொல்லுவோம். உன்னுடைய மருத்துவ ஆராய்ச்சியை போய் பார்த்தேன். கர்ப்பப்பை தன்னுடைய வலிமையிலிருந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு பெரிதாக வீக்கமடையப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க. அது தவறு. புரியுதா? அது தவறு. அப்போ யாருடைய அருளால் இந்த குழந்தை கிடைக்கும்னு கேட்டேன். பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். அதனால சிவசக்தின்னு பேர் வைக்கணும். சிவசக்தின்னு பேர் வைக்கணும். சிவனுடைய தெளிவால் நடக்கும். இது சம்பந்தமாக உன் கணவனுக்கும் உனக்கும் மன உபாதைகள், மன வருத்தங்கள் எல்லாமே இருக்கும். இப்ப அவன் வேணுமா வேண்டாமா? அவனும் வருவான், குழந்தையும் கிடைக்கும். நல்லா இரு, ஆனந்தமா. அவன் வேணுங்கிறான்ல, வள்ளி தெய்வானையோடு வாழ்வோம் ஐயா. நல்லா இருங்க. இப்படி இருந்தா நிறைய பேர் நல்லா இருக்காங்க. புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய். பொறுமையா இருந்துப்போ. 2 முறை என்னை பார்க்கவா, உன் வாழ்க்கையை நல்லாக்கி தந்துருந்தேன். சிவசக்தின்னு பேர் வைக்கணும். மனசுல வச்சுக்கோ. சூப்பரா இரு, சந்தோஷமா இருக்கும். மகளே இருந்தா சுவாமியே வாழ்க வாழ்க வாழ்க. நீங்க பண்றீங்களா? நீங்க பண்றீங்களா? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. பொறுமை வேண்டும் சின்ன மகளே, ஆனந்தமடைவாயாக. அண்ணே, காலில் விழுந்து கும்பிட்டிய சரதாமனே, உங்க மனத்து இன்னும் ஒரு நிலை படலை. இன்னொருத்தர் கும்பிடுங்க. நீ வந்து உட்கார்ந்த உடனேயே எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகன் மயிலேறி வேலோடு வந்து உட்கார்ந்துருக்கான். அது ஏப்பா அப்படின்னு கேட்டேன். உன் உள்மனத்துக்குள்ள முருகனை பற்றி ஒரு அன்பும் ஒரு பக்தியும் உண்டு அப்படிங்கிறது முடிவு. இப்போ 2 ஆண்டு காலங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொழில் ஒரு மீடியமான நிலைகளில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா வரவுகள் பெரிதாக வந்து மகிழ்ச்சி அடைவதாக இல்லை. ஆனா வரவு செலவு எல்லாம் ஒன்று போல நடக்குது. இப்போ ஒருவருடைய துணையை நோக்கி சென்று ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் நடத்தலாம், பாக்குமட்டை சம்பந்தமான ஒரு தொழில் அப்படின்னு ஒரு செல்ல எண்ணம் வந்திருக்கு. அந்த எண்ணம் நிறைவேறுமா அப்படி கேட்டேன். கால் ஒன்று வரலாம். கட்டக்கூடாதுன்னு சொல்லு. அவன் வருத்தப்படுவானா? வருத்தப்பட்டா நமக்கு என்னடா? நீ உண்மையை சொல்லு. பணம் எவ்வளவு கட்ட சொல்லியிருக்காங்க? 40 லட்சம். ஆன்லைன்ல கட்டணுமா? அப்படி இல்லை, நம்ம மிஷின் வாங்கி போடுறோம். பொருள்கள் வாங்குவதற்கு பணத்தை செலவழித்தால் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு பிசினஸ் லைன்ல ஆன்லைன் மூலமா பணத்தை கட்டுங்கன்னு சொன்னா அப்படி கட்டதுக்கு நான் சம்மதிக்கவில்லை. அதனால கட்ட வேண்டாம்னு சொல்லுன்னு சொல்லி உத்தரவாயிடுது மேல இருந்து. அதனால இந்த மிஷினரி சம்பந்தமான இடமும் இந்த தொழிலும் நல்ல முறையில் நடந்துரும். இதுக்கு ஹைதராபாத், சென்னை போன்ற இடங்கள்ல இருந்து சில நட்புகள் உங்களுக்கு வந்து உதவி செய்யும். அதுல வெளிநாடு சம்பந்தமான பெரிய அளவுக்கு பிசினஸ் நடத்தி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்றுவா அசத்துவான். இந்த அப்பா மெயின் டீலர்ஸே உன் பக்கத்துல வந்து விழுந்துருவான். வெட்டியாக்கியாச்சு. ஓ நல்லா இரு.
கோடிகளை சம்பாத்தியம் பண்ணி தேடிக்கொள் செல்வத்தை, ஆனந்தமடைவாய், வாழ்க. கர்மசாமிக்கு காசை தவற விட்டுட்டிய, அப்படி நல்லா 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 நல்லா. பூசாரி, ஐ ஆம் வெரி சாரி. பூக்கடை வைக்கிறது கொஞ்சம் சம்மதிச்சுக்காங்களேன். சரி, ஓகே. பூக்கடைக்காரி வாமா. பூக்காரி குங்கும பொட்டுக்காரி, இவ பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட முத்துமாரி. அந்த பூசாரியுடைய மனநிலைகள் குழப்பமான நிலைகள்ல இருக்கு, புரியுதா? அவனுடைய மனதை உனக்கு இடைஞ்சல்லாம ஆக்கி அந்த தொழிலை வளப்படுத்தி தரதுக்கு வழிவகுத்து தந்தா போதும்ல, வெற்றியாக்கி தரேன். கால் விட்டுவான். ஆண் துணையால் அடைய முடியாத ஒரு நிம்மதியை சுய தொழில் மூலமாகவும் தெய்வீகத்தின் மூலமாகவும் உன்னை முன்னேற்றி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? பசங்க எதிர்காலத்துல ரொம்ப நல்லா இருப்பாங்க, பிசினஸ் மேனா வருவான். வெற்றி அடைந்து வாழ்க்கை. திருநெல்வேலி திருநெல்வேலி சீமையிலே புது பஸ் ஸ்டாண்டா பழைய பஸ் ஸ்டாண்டா? ஜங்ஷன் தச்சநல்லூர் ரோடா? காலன் ரோடு. வெண்ணிதாங்க. திருநெல்வேலி ஐயா, உங்களுக்கு பாளையங்கோட்டைக்கு செல்லக்கூடிய மெயின் பிரதான சாலையில் இருக்கு உங்க இடம். சரிண்ணா? பள்ளியூரா? வேற அவன் வந்தாங்களா சேலம்னு சொல்லிக்கிட்டு 27 ரூட் டிஃப்ரெண்ட் ஓடி இருந்தாங்க. கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? கேட்டு பார்ப்போம் என்ன அப்படின்னு கேட்போம். சாமியா என்ன சொல்லுதுங்கிறத தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் அவன் உள்ள போ உட்கார்ந்துருக்கு. என்ன ஆனா மேல இருந்து வந்த உத்தரவு என்னன்னா, அவன் கேட்கிற வர 2 வரத்தை மட்டும் கொடு, அடுத்து எதுவும் பேசாதுன்னு எனக்கு கட்டளை ஆயிருக்கு. என்ன வேணும்? ஒண்ணு கால் சொல்லலாம். ஏன் விழுந்துகிட்டு இருக்கேன்? ஒட்ட மாட்டியாடி? கேட்டுப்போம். வீட்டுக்களை செய்வனை வைவனை தகடுகள் எதுவுமே இல்லை. அது சம்பந்தமாக எதுவும் கோளாறு இருக்குமோ என்று சொல்லி நம்ம சுடமாடசாமி சமயத்துல போய் கேட்டு தெளிவடையணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கைவிட்டு விடலாம். அப்படி எதுவும் நடக்கல. ஆனாலும் பொம்பளைங்களுடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் அதுல பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? அதனால சில பேர்கள்ட்ட போய் கேட்டு தெளிவடையும் பொழுது ஏதோ கோளாறு கிடக்கு, அதனால உங்க வீடு முடியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையான ஒரு பதில் உங்க காதுக்கு வந்துருச்சு. அந்த செய்தியை விளக்கப்படுத்தி கொள்வதற்காக சில இடங்கள்ல போய் கேட்கணும்னு நினைச்சா தெளிவும் இல்லை, ஒரு வருத்தமான செய்தி தான் இருக்கே தவிர ஒண்ணு இல்லை. என்ன வருத்தமான செய்தி இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அந்த வீடை கட்டுவதற்கு முன்னால ஒரு உயிர் பறி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு. அது மனிதனா இருக்க வேண்டாம், ஒரு ஆடோ ஒரு கோழியோ ஒரு சாமிக்கு கொண்டு போய் கொடுத்தா சரியாயிரும்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு. சுடமாட சாமிக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாமான்னு புரியல. கொடுத்துட வேண்டியதானே? ஏன் அப்படி நீங்க கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கறீங்கன்னா, உங்களுக்கும் சுடமாட சாமிக்கும் உறவு இல்லை. உண்மையா இல்லையா?
நம்ம கும்பிடுறது கருப்பசாமி நமக்கு முக்கியமா இருக்கும் பொழுது அவர்கிட்ட கொண்டு கொடுக்கறதுல என்ன அர்த்தம் இருக்குங்கிற ஒரு தெளிவு. இந்த பலியை வாங்குறதுக்கு அவதாரம் பண்ணது அவர்தான். அவருடைய பார்வைக்கு உட்பட்டு தான் அந்த இடங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு இப்போ. அதனால அங்க கொடுக்கறது சரி என்பது மேல இருந்து வந்த விளக்கம். புரிஞ்சுக்கிறதா இப்போ? கால் ஒன்று வரும். அப்படியா கருப்பசாமி? சொந்தக்காரங்க மேல தேவையில்லாம சந்தேகப்படுறது, போட்டி பொறாமையில எதுவும் பண்ணியிருப்பாங்களோ என்று வீணாக கற்பனை செய்து கொள்வது, இவைகள் அனைத்தும் பாவச் செயல்கள். ஏன்னா அப்படி யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம சிந்திக்கிறது நியாயம்னு சொல்லலாம். யாருமே நமக்கு அப்படி பண்ணல. ஆனா நம்மளை கோவப்பட்டது உண்டு, திட்டியது உண்டு, பல்வேறு வார்த்தைகளை சொன்னது உண்டு. அதுக்காக அவங்க செய்யாத குற்றத்தை நம்ம ஏன் சொல்லணும்? தேவையில்லை. இந்த வீடு முடியுமான்னு கேட்டேன். புரட்டாசி 30க்கு உட்பட வீடு கட்டி முடிச்சிருவோம். நம்ம ஐப்பசியில பால் காய்ச்சிருவோம். நான் வந்து கால் எடுத்து வைப்பேன். நிலமால போட்டு என்னை கும்பிட்டுக்கா, வாலா பொங்கும், ஜெயிச்சு வாழ்வேன். கால் ஒன்று வரலாம். கருப்பசாமிக்கு காசு பணம் எல்லாம் தந்திருக்கேன். கட்டி மகிழலாம். வெற்றி உண்டு, ஆனந்தம் அடையலாம். வாழ்க கருப்பசாமி. ஆமா, போக முடியல, கண்ணெல்லாம் இருக்கு. பாலத்துக்கு கிழோடி குதிரை போகுது. நம் தேசத்தின் பேர் என்ன? அது பக்கத்துல சிமெண்ட்னு பேர் எடுது. இந்தியா சிமெண்ட் எங்கப்பா இருக்கு? வரலாம். என் பேர்ல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அது என்ன கிராமம் ஐயா? கருப்பன். அது எந்த ஊரு? அங்க உங்களுக்கு யாரு இருக்கா? அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு. அது யாருன்னு பாக்கணுமே. கால் வந்துட்டு வாங்க. என்ன கேப்போ? திருச்செந்தூரில் கோவில் கொண்டான், சினமெல்லாம் தணிந்து நின்றான். திருத்தணி கோயில் கொண்டானாம் நம் பக்தர் எல்லாம். யார் பண்ணது? சூரமங்கல சகோதரிகள். திருச்செந்தூர்ல சூரனை வென்றதும் கோபம் தணிந்து அன்னை வள்ளியம்மாவோடு போய் கொஞ்சி குலாவிய திரு தணிகை மலையின் திருப்புகளையும் பாடினான். புரியுதா? இதெல்லாம் ஏன் கேட்டேன், ஏன் சொல்றேன்னு பார்த்தேன். திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட போய் வேண்டுதலை செய்து இவனுடைய வாழ்க்கை நல்லாகணும்னு சொல்லி ஒப்புமைப்படுத்தி இருக்கிறீர்களா? என்னைக்கு செய்தீர்கள்? இடையில போய் பார்த்து வந்தீங்க. அதான் முருகப்பெருமான் வேலோடும் மயிலோடு வந்து அவனை காக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னார். அதான் இந்த பாட்டை நான் பாடினேன். காரணம் அண்ணாச்சி கொஞ்சம் தள்ளி இருப்போம். தம்பி எனக்கு நேரம் உட்காரடா, கண்ண முடியும். சரி, கால் வந்துட்டு வாப்பா. ஊர்காட்டு சொல்லல அங்கே இருக்கா? ஊர்காட்டு சொல்லல அங்கே இருக்கா? இருக்கும். ஆறுமுகலம் சொல்லலையும் இருக்காது. அமைதி. என்ன பிள்ளை அழுத? இவனுடைய மனதை போய் பார்த்தேன். இவனுடைய ஆண் மனதுல ஒரு வகையான பயம், ஆண் மனதுல
ஒரு வகையான பயம் தட்டுப்பட்டு இதனால மைண்ட் டிப்ரெஷனான ஒரு சூழ்நிலை இருக்குமோ? புரியுதா புரியலையா? மன அதிர்ச்சிகள் ஆயிருக்குமோ? மன சிதைவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்பட்டிருக்குமோ? மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்குமோ என்று பல்வேறு சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? என்னடா? ஆனா இரவில் தூங்காத மனக்குழப்பம், விடாது மொழிதல், என்ன பேசணுமோ அதுக்கு தெளிவில்லாத விஷயங்கள், இவைகளெல்லாம் வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு. இது எதுவும் தேவதைகளால பாதிக்கப்பட்டதா அல்லது மாந்திரிகத்தால் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமா அல்லது இயல்பாகவே இந்த மன அலைகள் பாதிக்கப்பட்டு விட்டதா என்பது நம்ம தெரியவும் செய்யணும், இதை சீராக்கவும் செய்யணும் என்பது உங்கள் 2 பேருடைய கேள்வியாகும். உண்மைதானே? கால் வந்து அப்படியா? ஒரு தேவதையினுடைய ஆற்றல் இவன் உடலை தொட்டது உண்டு. ஒரு தெய்வத்தினுடைய சக்தி இவன் உடலை தொட்டது உண்டு. ஆனால் அதனால இவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடக்கவில்லை. மாந்திரிகத்தால் குழப்பம் உண்டான்னு கேட்டா உண்டு, அப்படி நடந்தது உண்டு. அதுல இவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டதும் உண்டு. இதை சரியாக்கி நான் தெளிவு பண்ணி தந்துட்டா போதும்ல அவங்களுக்கு. கால் விட்டு வரலாம். அப்படியா? அதையும் இப்ப விளக்கப்படுத்திடுவோமே, நம்ம என்னன்னு கேட்டுருவோமே. ஐயா கருப்பசாமி, ஒவ்வொரு கோயிலுக்கு போனா ஒவ்வொரு சாமியும் ஒரு விளக்கம் சொல்லுது. நாங்க எதைத்தான் நம்ப அப்படின்னு உள்ள சொல்லுதுப்பா. உண்மையா இல்லையா? அதனால கருப்பசாமி சொல்றதை நம்பவா, அம்மன் சாமி சொல்றதை நம்பவா, சொல்ல மாட்டேன்னு சொல்றதை நம்பவா, அப்படி ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்கு. இருக்கா இல்லையா? இது எதுக்கு நமக்கு வம்பு? இவன்ட்ட வாத முடியா நம்ம ஜெயிக்கணும், இவனை காப்பாத்திட்டா முடிஞ்சு போச்சுக்காத. அவ்வளவுதானே? சரியா தப்பா? விஷயம் அவ்வளவுதான். வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி இவனை கூட்டுவாங்க, வரும்போது தெளிவு பண்ணி வெற்றி ஆக்கி தரேன். இந்த சுவாமியே வெற்றி ஆக்கி வரலாம். நல்லா இருக்கும். வேலைக்கே போக மாட்டாங்க. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வரட்டும். அதுல இருந்து 3வது வெள்ளிக்கிழமைக்குள்ள அவன் வேலைக்கு போயிடுவான். தைரியமா இருங்க. நல்ல பிள்ளையா உங்களுக்கு ஆக்கி தந்தது. என் கடமை முடிஞ்சது மகனே. குழப்பங்களுக்கு விளக்கம் சொல்றதோட குணமாக்கி விட்டுட்டா விஷயம் முடியும். என்ன பேட்டை திருநெல்வேலி என்ன பேட்டடா? என்ன பேட்டை? அது எங்கிட்டு இருக்கு? புதுப்பேட்டை. பேட்டையிலே 3 பேர் இருக்கான்னு சொல்லுது சாமி. நீங்க அண்ணாச்சி என்ன பேட்டை? நீங்க என்ன பேட்டை? அடராவுக்காய். நீங்க வண்ணாரப்பேட்டை. சாமி நான் எந்த பேட்டையை நான் கூப்பிட? லைமா பேட்டையை முதல்ல கூப்பிடு, மாட்டு வண்டி கிடக்கிற இடம்னு சொல்லிச்சு. உங்க ஊர்ல மாட்டு வண்டி கிடக்க? அந்த காலத்து மாட்டு வண்டி கால் வந்துட்டு அப்படியா?